கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கிரியை செய்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உயிர்ப்பித்து கழுவி உற்சாகப்படுத்தி ஆண்டவர் இந்த வாழ்க்கையினுடைய போராட்டத்தின் பகுதியிலே எவனமாக ஞானமாய் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற பகுதிக்குள்ளே இன்னும் எங்களை ஆழமாய் கொண்டு போய் பரிசுத்த ஆவியானவரை உமக்குள்ளே எங்களை ஆழமாய் கொண்டு போய் எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் எம்மை துதிக்கிறோம். இந்த காலை நிகழ்ச்சியில் சகலதை முற்றுமாய் பொறுப்படும் உடைய நாமத்தை சகலத்தினூடாக மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Now we will try to answer the questions that you have asked. We will try to answer the questions you have asked. நீங்கள் கேட்டதான கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முயற்சி செய்கிறோம். ඔබ අසා තිබෙනා ප්‍රශ්නයන්ට පිළිතුරු සපයන්ට අප උත්සාහ දරන්නම්. I do not claim to know answers to all questions. எல்லா கேள்விகளுக்குமான பதில் எனக்கு தெரியும் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. සියලුම ප්‍රශ්නයන්ට පිළිතුරු මම දන්නවා කියන්ට මම අකමැතියි. I myself have many unanswered questions. எனக்கு பதில் இல்லாதான எத்தனையோ கேள்விகள் உள்ளன. මටද පිළිතුරු නොමැති ප්‍රශ්න බොහෝමයක් තිබෙනවා. However, by the grace of God, we will try to answer the questions you have asked. எப்படியாயினும் கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் கேட்டதான கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முயற்சி செய்கிறோம். කෙසේ වෙතත් දේව කරුණාව කරුණු කොටගෙන ඔබ අසා තිබෙනා ප්‍රශ්නයන්ට පිළිතුරු සපයන්ට උත්සාහ දරන්නම්. To maintain equality, we will try to answer one question in each language, alternating between boys and girls. எல்லாருக்கும் சரி சமானமாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு பாஷைகளும் மாறி மாறி சகோதர பக்கத்திலுமான எழுதப்பட்ட கேள்விகளுக்கு மாறி மாறி ஒவ்வொரு பாஷைகளில் நாங்கள் பதிலளிப்போம். සමානත්වය ආරක්ෂා කරන පිණිස පිරිමි ළමුන් ගැහැණු ළමුන්ගේ ප්‍රශ්නවලට භාෂා තුනෙන් අසා තිබෙනා ප්‍රශ්න මේ ආකාරයෙන් ඔබට පිළිතුරු සපයන්නම්. So we will start in a question in the Sinhala language. சிங்கள பாஷையில் ஒரு கேள்வி ஆரம்பிப்போம். පව් කරන පිණිස සිතුවිලි පැමිණෙන විට එය නැති කරගන්නේ කෙසේද? பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிற சிந்தனைகள் எழும்பும் பொழுது அதை இல்லாமல் பண்ணுவதற்கு என்ன செய்வது? To overcome thoughts that provoke or instigate sin, what should I do? பாவம் செய்ய தூண்டுகிறதான அப்படிப்பட்ட சிந்தனை யோசனைகள் வரும் பொழுது அவற்றை மேற்கொள்ளும்படியாய் நான் என்ன செய்ய வேண்டும்? පව් කරන පිණිස සිතුවිලි වලින් පොළඹවනු ලබන විට මා කරන්නේ කුමක්ද? I'll give you the answer for this in the evening message. இந்த கேள்விக்கான பதிலை பின்னேரம் தூதில் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். මේ ප්‍රශ්නයට පිළිතුර සන්ධ්‍යා පණිවිඩයේදී ඔබට ලබා දෙන්නම්. Okay, next question in Tamil. அடுத்த கேள்வி தமிழில். ஜெப்தா யுத்தத்திற்கு போகும்போது தான் வெற்றி பெற்றால் தன் யுத்தம் முடிந்து வரும்போது தன்னுடைய கண்களுக்கு எது எதிர்ப்படுதோ அதை பலியிடுவேன் என்று சொன்னார். அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது அவருடைய குமாரத்தி. ஆனால் அவள் 2 மாதம் துக்கம் கொண்டாட அனுமதி பெற்று போயிட்டு வந்தாள். அவன் பலியிட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மனுஷர் பலியிடக்கூடாது என்று பிரமாணம் உண்டு. ஜெப்தா தன் குமாரத்தியை பலியிட்டாரா இல்லையா? A clear answer for this is in one of our doctrine books, namely Answers to 50 Questions. இந்த கேள்விக்கான பதிலானது எங்களுடைய ஒரு உபதேச புத்தகத்தில் இருக்கிறது. அந்த உபதேச புத்தகத்தின் பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 50 கேள்விகளும் பதில்களும். යෙප්තා තම දියණිය පූජා කළාද නැද්ද? මීට අදාළ පිළිතුර අපගේ ඉගැන්වීම් පොත්වල ප්‍රශ්න 15කට පිළිතුරු කියන්නා වූ ඒ පොතෙහි සඳහන් වෙනවා. There is a verse in that context that says Jephthah did as he said. அந்த வேத பகுதியில் இவ்வாறு ஒரு வரிசை இருக்கிறது. ஜெப்தா கூறினவாறு அவ்வாறே நிறைவேற்றினான் என்று அங்கு வேத பகுதியில் எழுதப்பட்டுள்ளது. ඒ ප්‍රශ්න 50ට පිළිතුරු පොතෙහි ඒ පිළිතුරු තිබෙනවා. බයිබලයේ ලියා තිබෙනවා ඔහු කී පරිදි ඔහු කළා කියා. The Bible doesn't specify that he killed his daughter and cut her as a burnt offering. அங்கே அவன் burnt her as a burnt offering. தன்னுடைய குமாரத்தியை வெட்டி கொன்றான் என்றோ இல்லாவிட்டால்
தகன பள்ளியாய் ஒப்பு கொடுத்தான் என்றோ அங்கே வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. දේව වචනයේ සඳහන් වන්නේ නැහැ තම දියණියව යෙප්තා මරා දැමුවා නැත්නම් දවන පූජාවක් ලෙස ඔප්පු කළා කියා. But there is a verse in that context which says she asked her dad to go alone and mourn her virginity before she comes. ஆனால் அந்த வேத பகுதி இவ்வாறு கூறுகிறது, அவள் போய் 2 மாதங்கள் குமாரத்திகளோடு தன்னுடைய துக்கத்தை அனுசரித்து வரும்படியாக தன்னுடைய தாப்பனாரிடம் 2 மாதங்களை To mourn her virginity. அவளுடைய இளம் பிராயத்தை குறித்து அவள் அங்கே போய் அதை குறித்து துக்கம் அனுசரித்து வரும்படி 2 மாதங்கள் கேட்டுக்கொண்டு தாப்பனிடம் சென்றிருந்தாள் என்று வேத பகுதி கூறுகிறது. උන්වහන්සේගේ වචනේ සඳහන් වන්නේ ඇය ගොස් මාස 2ක කාලයක් තමාගේ කන්‍යාභාවය උදෙසා වැළපී පැමිණුණා කියායි. So, and then the same context also says, and she knew no man. அதே வேத பகுதி கூறுகிறது, அவள் ஒரு மனிதனையும் அறியாதிருந்தாள் என்று. ඒ බයිබල් කොටසම සඳහන් වනවා ඔහු කිසිදු මිනිසෙක්ව පුරුෂයෙක්ව හඳුනාගත්තේ නැහැ, හැඳින්නේ නැතයි කියා. A person who's going to die, who's going to be burnt, why should such a person go and mourn her virginity? And why should the Bible say she knew no man? There's no meaning in that. அங்கே A person who's going to die, to say she knew no man is meaningless. To say that she went and mourned her virginity is meaningless. மரிக்க போறதான ஒரு நபர் அவள் போய் தன்னுடைய கன்னியத்துவத்தை குறித்து அங்கே துக்கம் அனுசரித்து வந்தாள் என்று சொன்னாள், அதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. And she knew no man. அவள் ஒரு மனிதனும் அறியாதவளாய் இருந்தார் என்று கூறினாள், அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. තමාගේ මැරෙන්ට යන්නා වූ තැනැත්තියක් තමාගේ කන්‍යාභාවය උදෙසා වැළපී පැමිණියා කියන දෙයටත් ඇය පුරුෂයෙක් හැඳින්නේ නැතයි කියන දෙයටත් අර්ථයක් නැහැ. So it appears that there was a kind of monastery where virgins were kept there, and she was admitted into that monastery. She was unmarried, she had no issue. In that sense, Jephthah offered her as an offering. அங்கே ஒருவேளை அந்த இடத்தில் தானே கன்னி ஸ்திரீகள் இருக்கிறதான ஒரு இடம் காணப்பட்டிருக்கலாம், கன்னி மடம் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவள் யெப்தா கொண்டு போய் அவளை அந்த இடத்தில் விட்டு வந்திருக்கலாம். කන්‍යාවන් රැකවල් කරන ගයක් තිබෙන්ට ඇති එම ස්ථානයේ ඒ අර්ථයෙන් යුක්තව මෑව යෙප්තා එහි යවන්ට ඇති. So although he thought some animal will come first for him to see, and he will offer it as a burnt offering, because what came was a human being, his own daughter, he did not do a burnt offering, but he converted it into another offering. That is, she won't get married, I won't have any issue, I won't have a generation, I will hand her over to the virgins monastery. அவன் எதிர்பார்த்த என்னவென்றால், யுத்தத்தை செய்து பின் திரும்பி வரும் பொழுது ஏதோ ஒரு மிருகம் தன் வழியாய் முன்னே வரும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் எதிர்பாராத வண்ணமாய் ஒரு மனிதன் இல்லாவிட்டால் தன்னுடைய சொந்த மகளே அங்கே அவனை எதிர்கொண்டு வருகிறபடியினால் அவனால் அந்த தகன பலியை செலுத்த முடியாது. ஆகையால் தகன பலியை செலுத்தாமல் அவன் அதற்கு பதிலாய் அந்த குமாரத்தியை அங்கே கொண்டு போய் அந்த கன்னி மடத்தில் சேர்த்து விட்டான். அவன் என்ன சொல்லுகிறான், அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, எனக்கு ஒரு பரம்பரை ஒரு வாரிசு இல்லாமல் போய்விடும் என்பது மெய்தான், பரவாயில்லை என்று சொல்லி அதை ஒத்துக்கொண்டு அங்கே அந்த பலியை வேறே விதமாய் செலுத்தி அவளை கொண்டு போய் கன்னி மடத்தில் சேர்த்து விட்டான். ඔහු නැවත හැරී පැමිණෙන අවස්ථාවේදී තමා ඉදිරියට මුර්ගයෙක් පැමිණුණොත් ඒ සත්වයාව දවන පූජාවක් ලෙස ඔප්පු කරනවා කියා ඔහු තීරණය කර එන්ට ඇති. ඔහුගේ දියණියම පැමිණි නිසා ඔහු ඇයව ඒ පූජා කිරීම උදෙසා පූජාවක් ලෙස ඒ ස්ත්‍රීන් රැකවල් කරන්නා වූ ගෙයට බාර දෙමින් තමාට පරම්පරාවක් අවශ්‍ය නැහැ කියන්නා වූ තීරණය මත වෙනස් ආකාරයකින් පූජාවක් උන්වහන්සේට කරන්නට ඇති. Now a question in English. ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி. Why does God give us a big place in heaven without giving it to spiritual and holy people like Abraham and Moses? ஆவிக்குரிய மனிதர்களாகிய ஆபிரகாம் மோசே போன்றவர்களை விட பரலோக ராஜ்யத்தில் தேவன் ஏன் அவர்களையும் விட ஒரு பெரிய இடத்தை நமக்கு தர வேண்டும்? இல்ல
Why does God give us a big place in heaven without giving it to spiritual and holy people like Abraham and Moses? ஆபிரகாம் மோசே போன்ற பரிசுத்த மனிதர்களுக்கு பெரிதான இடத்தை பரலோகத்தில் கொடுப்பதை விட அவர்கள் கொடுக்கும் இடத்தை விட பெரிய ஒரு இடத்தை ஏன் நமக்கு தர வேண்டும்? ආබ්‍රහම් මෝසෙස් වැනි ආත්මික ශුද්ධ මනුෂ්‍යයන්ට නොදෙන්නා වූ උසස් වූ ස්ථානයක් දෙවියන් වහන්සේ අපට ලබා දෙන්නේ මන්ද? Their names are in the Bible. They are Bible heroes. The whole world knows about them. Nobody knows about you. So you think you're smaller than them. அவர்கள் வேதத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தில் அவர்கள் வீரராக இருக்கிறார்கள். உங்கள் பேர் அங்கே The whole world knows about them. முழு உலகமுமே அவர்களை குறித்து அறிந்திருக்கிறபடியினால் உங்களை குறித்து உலகம் அறியாதபடியினாலும் நீங்கள் அவர்களை விட சிறியவர்கள் என்று உங்களை குறித்து நீங்கள் மட்டமிட்டு எண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ඔවුන් ගැන දේව වචනේ බයිබලයේ ඔවුන්ගේ නම් ලියා තිබෙනවා. මුළු ලෝකයේම ඔවුන්ව දැන සිටිනවා. නමුත් ඔබ ඒ ආකාරයෙන් හැම කෙනෙක් ඔබව දන්නේ නැහැ. ඒ නිසා ඔබ සිතනවා ඔවුන්ට වඩා ඔබ කුඩාය කියා. So, because God is giving you a bigger place than them, God expects you to be more spiritual, more holy than them. அவர்களை விட ஒரு பெரிய இடத்தை உன்னதமான இடத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறபடியினால் நீங்கள் அவர்களை விட அதிக ஆவிக்குரியவர்களாய் அதிக பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும் என்றே தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். ඔවුන්ට වඩා උසස් ස්ථානයක් උන්වහන්සේ ඔබට ලබා දෙන බැවින් ඔවුන්ට වඩා ඔබ ආත්මිකව සහ ශුද්ධව සිටිය යුතුයි කියා දෙවියන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වනසේක. Your call is greater than the call of Abraham and Moses. மோசே ஆபிரகாம் போன்றவருடைய அழைப்பை விட உங்களுடைய அழைப்பு பெரிது உன்னதமானது. මෝසෙස් සහ ආබ්‍රහම්ගේ කැඳවීමට වඩා ඔබගේ කැඳවීම ඉතා උතුම් එකකි. If you live up to your call, your reward is greater than that of Abraham and Moses. If you don't live up to your call, your punishment is also great. நீங்கள் மோசே ஆபிரகாமை போன்றவர்களை விட உங்கள் அழைப்புக்கேற்ற விதத்தில் நீங்கள் அந்த தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் மோசே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் பிரதிபலனை விட பெரிதான பிரதிபலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே சமயத்தில் உங்கள் அழைப்புக்கேற்ற விதத்தில் நீங்கள் ஜீவிக்காமல் போகும் பட்சத்தில் அதிக ஆக்கினை அடைவீர்கள். ඔබගේ කැඳවීමට ඔබින ලෙස ඔබ ජීවත් වන්නෙහි නම් ආබ්‍රහම් මෝසෙස් වැන්නන්ට වඩා උසස් වූ ස්ථානයක් ඔබට ලැබෙන්නා සේම ඔබගේ කැඳවීමට ඔබින ලෙස සුදුසු ලෙස ඔබ ජීවත් නොවුනොත් ඊට වඩා භයානක දඬුවමක් ඔබට හිමි වනවා. So, based on your call, though Abraham and Moses are more popular than you, your call is greater than that of Abraham and Moses. உங்களை விட ஆபிரகாம் மோசே போன்றவர்கள் அதிக பிரபலமானவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாய் இருந்தாலும் உங்களுடைய அழைப்பு அவர்களுடைய அழைப்பை விட உன்னதமான மேன்மையானதாக இருக்கிறது. ඔබට වඩා මෝසෙස් ආබ්‍රහම් වැන්නන් ප්‍රසිද්ධියට පත් අයව සිටියත් ඔවුන්ගේ කැඳවීමට වඩා ඔබගේ කැඳවීම උතුම් උසස් වූ එකක්ව තිබෙනවා. So God expects you to be more spiritual and more holy than them. ஆகையால் அவர்களை விட அதிகமாய் ஆவிக்குரியவர்களாய் அதிகமாய் பரிசுத்தவான்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். ඒ නිසා ඔවුන්ට වඩා අධික ලෙස ශුද්ධවත් අධිකව ආත්මිකව ජීවත් විය යුතුයි කියා දෙවියන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වනවා. Sinhala question. ඇතමුන් දේව අභිමුඛයට පැමිණෙන විට ආත්මෙන් හොඳින්ම පෙරෙනවා. නමුත් ඔවුන්ගේ පිටත ජීවිතයේ දෙස බලන කල පාපිෂ්ඨ දේවල් කරමින් පසුවනවා. මේ සිදුවන්නේ කෙසේද? சிலரை கவனித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நன்றாய் ஆவியில் நிரப்பப்படுவார்கள். ஆனால் வெளியே அவர்கள் வாழ்க்கை கவனித்து பார்க்கும் பொழுது அதிகமான மோசமான பாவகரமான வாழ்க்கையாக இருக்கிறது. இது இவ்வாறு இருப்பது எப்படி? There are some who come to the meetings and get filled in the Spirit well, but when they go outside, their lives are controversial. How is this possible? So, the answer is this: Jesus is the friend of sinners. அதற்கு பதிலானது இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய நண்பராய் இருக்கிறார். මීට පිළිතුර යේසුස් වහන්සේ පව්කාරයන්ගේ මිත්‍රයාව සිටිනවා. The weaker you are, the more Jesus loves you and the more he wants to fill you.
நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் பலவீனராக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நிரப்ப விரும்புகிறார். ඔබ කොපමණ දුර්වලව සිටිනවාද එපමණ උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. ඔබව ඒ නිසා වඩ වඩා පුරවන්ට උන්වහන්සේ කැමති වෙනවා. Because he loves each one of us. Where sin abounds, grace abounds. அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடியினால் பாவம் எங்கே பெருகிறதோ அங்கே கிருபையும் பெருகிறதா இருக்கிறது. උන්වහන්සේ ඔබට බොහෝසේ ප්‍රේම කරන නිසා පාපය බහුල වූ තැන අනුග්‍රහය අධික වෙනවා. It does not mean that they are acting. Here they come and get filled in the Spirit. Filling in the Spirit is not something we do. It's something that God gives. அதன் அர்த்தம் ஏதோ அவர்கள் இங்கே நடிக்கிறார்கள் என்றல்ல. இங்கே வரும் பொழுது அவர்கள் நன்றாய் ஆவியில் நிரப்பப்படுகிறார்கள். அது நாங்களாய் நிறைகின்றதான ஒரு காரியம் அல்ல, செய்கிற ஒரு காரியம் அல்ல. அது தேவன் நம்மை நிரப்புகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ඔවුන් රඟපානවා කියා නොවේ. දෙවියන් ආත්මයෙන් පූර්ණ කිරීම දෙවියන් වහන්සේ තමයි ඒ දේ සිදු කරන්නේ. දෙවියන් වහන්සේ ඔවුන්ව ස්වකීය බලයෙන් පුරවනවා. So though their lives are controversial, the Spirit of God is striving with them. அவருடைய வாழ்க்கை விபரீதமாய் எதிர்மாறாய் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு போராடி கொண்டிருக்கின்றார். ඔවුන්ගේ ජීවිතය මේ සභාව තුළ සහ පිටත සම්පූර්ණයෙන්ම ප්‍රතිවිරුද්ධ එකක්ව දකින්න ලැබුවත් ආත්මයන් වහන්සේ උන්වහන්සේ සමග පොරබදනවා. So don't look at their lives as though they are hypocrites. See how God loves them despite their controversial living. அவர்கள் ஏதோ மாயமாளர்களை போன்று அவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம். அவர்கள் அவ்வளவு பாரதூரமான பாவிகளாய் இருந்தாலும் கூட தேவன் அவர்கள் இவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார் என்று அந்த கோணத்தில் பாருங்கள். ඔවුන් දෙස වංචාකාරයන් කියා බලන්ට එපා. ඔවුන් කෙරෙහි උන්වහන්සේගේ අධික වූ ප්‍රේමයේ දෙස බලන්න. But if they do not cooperate with the Holy Spirit and continue living that life, rebelling against the Holy Spirit despite his striving with them, they have to face the consequences. They will be beaten with many stripes, the Bible says. அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைத்து பரிசுத்த ஆவியானவரோடு இணங்கி அதற்கேற்ற விதத்தில் இணங்கி போகவிட்டால் அவர்கள் அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய விபரீதங்கள் பிரதி விளைவுகள் அது மோசமாயிருக்கும். அவர்கள் அதிக அடிகளால் அடிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ඔවුන් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාවට එකඟ වී තමාව බාර නොකොට අඛණ්ඩව දකිනු ලබනවා නම් ඔවුන්ට බොහෝ පහර දෙනු ලබන බව දේව වචනේ පවසනවා. So if you see a person who's living a controversial life coming here and getting filled in the Spirit, don't be critical about them. Intercede for them. இப்படிப்பட்ட ஒரு நபர் யாராவது இப்படி இரட்டையான வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஒரு எதிர்மாறான வாழ்க்கை வாழுகிறவர்களை நீங்கள் காண்பீர்கள் என்றால் அவர்களை குற்றம் சாட்டி விமர்சனம் பண்ண போக வேண்டாம். அவர்களுக்காய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள். යමෙක් මේ ආකාරයෙන් දෙවිඩි ජීවිතයක් නැත්නම් ප්‍රතිවිරුද්ධ ජීවිතයන් ගත කරමින් සිටිනවා නම් ඔවුන්ව වරදට පත් කරමින් සිටින්න එපා. ඔවුන් ගැන මැදහත්කාරකම් කරන්න. எவ்வளவு ஜெபித்தாலும் சில அடிமைத்தனங்களில் இருந்து மீண்டு வர முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? அதற்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? Good question. කොපමණ යාඥා කරත් සමහර වහල්කම් වලින් පිටතට පැමිණෙන්න නොහැකිව තිබෙනවා. ඒවායින් පිටතට පැමිණෙන්නේ කෙසේද? මේ උදෙසා මා කළ යුත්තේ කුමක්ද? There's a big answer, but I'll give you a small one. இதற்கு ஒரு பெரிய பதில் உண்டு, ஆனால் ஒரு சிறிய சுருக்கமான பதிலை தருகிறேன். මේට දීර්ඝ පිළිතුරක් තිබෙනවා. නමුත් මම කෙටි පිළිතුරක් ලබා දෙන්නම්. One reason we have some enslavement, or we are slaves to certain evils or secret sins in our lives, is our pride. நாங்கள் சில பொல்லாத காரியங்கள், தீய காரியங்கள், இவைகளுக்கு அடிமையாய் இருப்பதற்கு முக்கியமான ஒரு பிரதான காரணம் நம்முடைய பெருமையாய் இருக்கிறது. අප සමහර දේවලට වහල්ව ඇබ්බැහි වී සිටින්ට හේතුව කුමක්ද නම් අප තුළ තිබෙන්නා වූ උඩඟුකම. Pride is so much part of us that sometimes we won't even know we are proud. இந்த பெருமை நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் என்று நாங்கள் அறியாத வண்ணமாய் அவ்வளவுக்கு அதிகமாய் இந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்காய் ஒரு பாகமாய் மாறிவிடுகிறது. අප උඩඟුව සිටිනවා කියා නොදැනෙන තරමට මේ උඩඟුකම අපගේ ජීවිතේ කොටසක් අංශයක් බවට පත්වනවා. When you are proud, grace leaves you. When grace leaves you, you begin to fall. நீங்கள் பெருமையா இருக்கும் பொழுது கிருபை உங்களை விட்டு விலகி போய்விடுகிறது. கிருபை உங்களை விட்டு விலகி போகும் பொழுது
நீங்கள் விழுகையை அனுபவிப்பீர்கள். ඔබ උඩඟුව සිටින විට කරුණාව ඔබගෙන් බැහැර වනවා. ඒ නිසා කරුණාව නොමැති නිසා ඔබ පාපයට වැටෙනවා. So God allows that enslavement to make you ugly in your own sight. நீங்கள் உங்கள் பார்வையிலே அவலட்சணமாய் உங்களை மாற்றி உங்களுக்கு காண்பிக்கும்படியாய் தேவன் அந்த அடிமைத்தனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார். ඔබ ඒ උඩඟුකමට ඉඩදී ඔබගේ තත්ත්ව උඩඟුකමට ඉඩ දෙන නිසා ඔබගේ ජීවිතයේ තිබෙන්නා වූ ඒ කාලකන්ණි තත්ත්වය ඒ දුක්ඛිත තත්ත්වය ඔබටම හඳුනා ගැනීමට ඉඩ හැරීමට උන්වහන්සේ ඔබව යම් යම් වහල්කම් වලට බාර දෙනවා. So to come out of that imprisonment, you must humble yourself. அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வருவதற்காக நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். ඒ වහල් භාවයන්ගෙන් පිටතට පැමිණෙන්නට නම් ඔබ ඔබව යටහත් කරගත යුතුයි. Then you'll come back to that grace, you will stop sinning. நீங்கள் மறுபடியும் அந்த கிருபை நிலவரத்துக்கு வருவீர்கள். அதற்கு பிறகு பாவம் செய்ய மாட்டீர்கள். ඔබ නැවත වතාවක් ඒ කරුණාව යටතට පැමිණෙනවා. එවිට නැවත ඔබ පව් කරන්නේ නැහැ. You may say, I humbled myself, but it's not happening. நான் என்னை தாழ்த்தினேனே, அது அப்படி நடக்கவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ඔබ පවසන්ට පුළුවන් මම යටහත් වුණානේ ඒ සිදුවුනේ නැහැනේ කියා. If you humble yourself and it's not happening, it means you don't know what humility is. You have not humbled yourself enough. God is, don't put your blame on God. You are always at fault. Learn that. அப்படி செய்தும் இது இப்படி நடக்காவிட்டால் நீங்கள் இன்னும் தாழ்மை என்றால் என்னதென்று அறியாதவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் சரியாய் போதுமான அளவு உங்களை தாழ்த்தவில்லை. நீங்கள் ஒரு காலமும் குற்றத்தை தேவனின் மேல் போட வேண்டாம். எப்பொழுதும் நாங்கள் தான் தவறிழைக்கிறோம், நாங்கள் தான் தவறு இழைக்கிறவர்கள் என்ற அந்த மனப்பான்மை, அந்த மனநிலையை எப்போதும் நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். මම යටහත් වුණානේ නමුත් ඉන් මට මිදීම ලැබුණේ නැහැනේ කියා ඔබ පවසන්ට පුළුවන්. නමුත් ඔබ තවමත් හරියාකාරයෙන් ඔබගේ වරද තේරුම්ගෙන ඔබ යටත් විය යුතු තරමට යටත් වී නැහැ. එය ඔබ තේරුම් ගත යුතුයි. තව දෙයක් ඔබගේ මතකයේ රඳවා ගන්න. ඔබ දෙවියන් වහන්සේ මත වරද තබන්නට එපා. හැම විටම අපගේ පැත්තේ තමයි වැරද තිබෙන්නේ. උන්වහන්සේට කිසි විටකත් වරදින්නේ නැහැ. If you want to know how to humble yourself more, when your heart is hard, you won't humble yourself enough. You'll just say sorry with your lips, a little humility will come. But God is not satisfied. He wants you to break. சரியாய் தாழ்மை என்னதென்று நீங்கள் அறியாதிருந்தால் நீங்கள் உங்களால் சரியாய் தாழ்த்த முடியாது. நீங்கள் தாழ்த்தினாலும் அது போதுமான அளவு நீங்கள் தாழ்த்த மாட்டீர்கள். தேவன் எதிர்பார்க்கும் நீங்கள் தாழ்மை என்றால் உங்கள் இருதயத்தை உடைத்து நொறுக்கி நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்றே தேவன் எதிர்பார்ப்பார். ඔබගේ සිත දැඩිව තිබෙනවා නම් ඔබ යම් ටිකක් යටහත් වී ස්වාමිනේ සමාවෙන්ට කියා ඔබගේ මුඛයෙන් තොල් වලින් පවසන්න පුළුවන්. නමුත් උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ ඒ දේ නොවේයි. ඔබගේ ගල් සිත මුළුමනින්ම කැඩී බිඳී යා යුතුයි. ඒ ආකාරයෙන් ඔබ යටහත් විය යුතුයි. If you don't know how to break, you don't know how to humble yourself even more, ask God. He will teach you. He will open your eyes to show you your ugliness, which you don't realize when your heart is hard. Then you will repent. நீங்கள் எவ்வளவு தூரம் கடின உழிதம் உடையவர்களாக இருக்கிறீர்கள், உங்களால் உங்களை தாழ்த்த முடியாததாக இருந்தால், உங்களால் உங்களை உடைந்த நிலவரத்து கொண்டு வர முடியாமல் இருந்தால் நீங்கள் தேவனிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கு காண்பிப்பார். அவர் உங்களை தாழ்த்த உதவி செய்வார். உங்கள் இருதயம் நுறுங்க உதவி செய்வார். அவர் நீங்கள் எவ்வளவு அவலட்சணமாயிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு உங்கள் பெருமையை காண்பித்து கொடுப்பார். ඔබ යටහත් වෙන්න නොදැන සිටිනවා නම්, එසේනම් නොහැකිව සිටිනවා නම්, නැත්නම් ඔබගේ සිත කඩා ගන්නට නොදන්නවා නම් දිව්‍යන් වහන්සේට පවසන්න ස්වාමිනේ මට මීට උදව් කරන්න කියා උන්වහන්සේ ඔබට උදව් කරනවාමයි, උන්වහන්සේ ඔබට උගන්වා දෙනවාමයි. එවිට ඔබගේ අවලක්ෂණ භාවය, ඔබගේ තත්ත්වය ඔබට මනසේ වැටහෙයි. The next question in English. Okay. In the Bible, it is written that girls shouldn't wear boys' dress. வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சகோதரிகள் சகோதரருடைய ஆடைகளை அணியக்கூடாது என்று. ඒ වචනේ ලියා තිබෙනවා පුරුෂයන්ගේ ඇඳුම් ස්ත්‍රීන් නොඇඳිය යුතුයි කියා. Because of that reason, girls are not allowed to wear denim. இந்த காரணத்தை நிமித்தமாய் சகோதரிகள் டெனிம் அணிய அனுமதி கிடையாது. මේ නිසා සහෝදරියන්ට ඩෙනිම් කලිසම් ඇඳීමට අනුමැතිය නොමැත. But it is man who separated dresses.
ஆனால் மனிதன்தான் இது ஆண்களுடைய ஆடைகள் பெண்களுடைய ஆடைகள் என்று அதை பிரித்திருக்கிறான். මනුෂ්‍යයා තමයි පුරුෂ ඇඳුම් ගැහැණු ඇඳුම් කියා වෙන් කර තිබෙන්නේ. For boys, denim. For girls, it should be a gown or skirt. Men did that separation. சகோதரமாருக்கு ஒரு களிசந்தான் ஆடையா இருக்க வேண்டும், சகோதரிமார்களுக்கு ஒரு පුරුෂයන් කලිසම් අඳින්න ඕනේ, ගැහැණු අය ගවුමක් නැත්නම් සායක් අඳින්න ඕනේ කියා මනුෂ්‍යයා තමයි මේ දේවල් වෙන් කර තිබෙන්නේ. சகோதரிமார் சட்டை போன்றவைகள் அணிய வேண்டும் என்று மனிதன் தான் இவ்வாறு ஆண்கள் பெண்கள் என்று அந்த வஸ்திரங்களை பிரித்து வைத்திருக்கிறான். Okay. It is the same man who introduced girls' denim for girls. அதே மனிதன் தான் டெனிம் களிசங்களை சகோதரிகளுக்கென்று செய்து பிரித்து வைத்திருக்கிறார். ඒ මනුෂ්‍යයාම ස්ත්‍රීන් උදෙසා ඩෙනිම් කලිසම් නිර්මාණය කර හඳුන්වා දී තිබෙනවා. So why cannot girls wear denim which has been separated for them? ஆக இப்படி இருக்கும்போது சகோதரிமாருக்கென்று அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற டெனிம் களிசங்களை ஏன் சகோதரிமார் அணியக்கூடாது? කාන්තා ඩෙනිම් කලිසම් ඇඳි ඒ එසේ තිබේ නම් කාන්තා ඩෙනිම් කලිසම් ඇඳීම වරදක් වන්නේ කෙසේද? You started your question by saying, in the Bible, it is written that girls should not wear boys' dress and boys should not wear girls' dress. Who wrote the Bible? It is God who wrote the Bible. இந்த கேள்வி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் உடுத்தக்கூடாது, பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் உடுத்தக்கூடாது என்று. இந்த வேதத்தை யார் எழுதியிருக்கிறார்? தேவனே அதை எழுதியிருக்கிறார். ඔබ ප්‍රශ්නේ ආරම්භයේම මෙසේ ලියා තිබෙනවා, බයිබලයේ පවසා තිබෙනවා ස්ත්‍රීන්ගේ පුරුෂයන්ගේ ඇඳුම් ස්ත්‍රීන් නොඇඳිය යුතුයි කියා. බයිබලයේ ලිව්වේ කවුද? දෙවියන් වහන්සේ නොවේද? When God says boys should not wear girls' dress and girls should not wear boys' dress, and God is making a categorization there. He has something in his mind about boys' dress and girls' dress. That's why he's saying that. இங்கே தேவன் ஆண்கள் பெண்கள் ஆடைகளை பெண்கள் ஆண்கள் ஆடை அணியக்கூடாது என்று கூறும் பொழுது அவனுடைய மனதில் பெண்கள் ஆடை ஆண்கள் ஆடை என்று தேவன் ஏதோ ஒரு விடயத்தை வைத்து அங்கே வகுப்புகளாய் வகுத்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். පුරුෂයන්ගේ ඇඳුම් ස්ත්‍රීන් නොඇඳිය යුතුයි කියා දෙවියන් වහන්සේම ලියා තිබෙන විට දෙවියන් වහන්සේගේ මනසේ ස්ත්‍රීන්ට යුතු ඇඳුම් පුරුෂයන්ට යුතු ඇඳුම් කියනා වූ ඒ උන්වහන්සේගේ මනසේ ඒ කොටස් දෙකක් ඒ සම්බන්ධයෙන් දක්වනු ලබනවා. It's not only about those days, even about these days, God who made this categorization, don't wear girls' dress, boys should not wear girls' dress and vice versa. He has something in his mind even about today's dresses. அன்று அந்த நாட்களில் இருந்த ஆடைகளை குறித்து ஆண்கள் பெண்கள் ஆடை பெண்கள் ஆண்கள் ஆடை அணியக்கூடாது என்று சொன்னதான அதே தேவன் இந்த காலத்தை குறித்தும் அவ்வாறே ஆண்கள் பெண்கள் என்ற அவருடைய ஆடைகளை வேறாய் வகுத்து வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඒ කාලයේදීම පවසනවා ස්ත්‍රීන් ගැනුම් පුරුෂයන්ද පුරුෂයන් ගැනුම් ස්ත්‍රීන්ද නොපැළඳිය යුතුයි කියා. ඒ කාලයට පමණක් නොව මේ කාලය සම්බන්ධයෙන්ද තීරණයක් ඇතිව අදහසක් ඇතිව තමයි උන්වහන්සේ එය ලියා තිබෙන්නේ. The men whom you are talking about, who have separated certain dresses for boys and certain dresses for girls, are men who don't know anything about God or the Bible. இங்கே ஆண்கள் பெண்கள் ஆடைகள் பெண்கள் இது பெண்களுக்குரிய ஆடைகள் இது ஆண்களுக்குரிய ஆடைகள் என்று இங்கே வேறு வேறாய் பகுத்து வைத்திருக்க இந்த நபர்கள் இந்த மனிதர்கள் அவர்களுக்கு இந்த தேவனை பற்றி தெரியாது. Or the Bible. வேதத்தை பற்றியோ தேவனை பற்றியோ தெரியாது. මේ ස්ත්‍රීන්ගේ ඇඳුම් මේ පුරුෂ ඇඳුම් කියා වෙන් කර මෝස්තර නිර්මාණය කරන ඔවුන් හඳුන්වා දෙන ඔවුන් දෙවියන් වහන්සේ ගැන හෝ බයිබලය ගැන හෝ නොදන්නන්ව සිටිනවා. So when they separate dresses for boys, this for girls, that for boys, they can go wrong, they can go against God. அவர்கள் இது ஆண்களுடைய ஆடை இது பெண்களுடைய ஆடை என்று இப்படி வகுத்து வேறு பிரிக்கும் போது ஒருவேளை அவர்கள் தவறிழைத்து விடலாம், ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் கூட செயல்பட்டிருக்கலாம். මේ පුරුෂ ඇඳුම් මේ කාන්තා ඇඳුම් කියා ඔවුන් වෙන් කරන අවස්ථාවේදී ඔවුන්ට වැරදෙන්න පුළුවන්. ඔවුන් දෙවියන් වහන්සේට විරෝධීව ක්‍රියා කරන්නටත් පුළුවන්. Their categorization of dresses might be grieving God. அவர்கள் ஆடைகளை வேறே வகுப்பது இவ்வாறு ஒருவேளை தேவனை கூட துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ඔවුන් මේ කාන්තා පුරුෂ ඇඳුම් වෙන් කිරීම ඇතැම් විට දෙවියන් වහන්සේව දුක් කරන එකක් විය හැක. So you don't accept that categorization and grieve God also. நீங்கள் அவர்களுடைய இப்படி வகுக்கிற வகுப்புகளை ஏற்றுக்கொண்டு நீங்களும் அவர்களோடு தேவனை துக்கப்படுத்தி விட வேண்டாம். ඒ ඇඳුම් ඔවුන් බෙදා වෙන් කිරීම ඔබ පිළිගන්නට එපා.
ඔබත් එවිට දෙවියන් වහන්සේව දුක් කරන්නෙක් විය හැක. The Bible says, abstain from all appearance of evil. தீமையாய் தோன்றுகிற யாவற்றை விட்டு விலகி இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. නපුර ලෙස පෙනෙන්නා වූ දෙයින්ද වෙන්ව සිටින්ටයයි දේව වචනය අපට අවවාද කරනවා. Even if something is not outright sinful, but there's a suspicion there, maybe it will grieve God. This verse says, abstain from it. ஒருவேளை முழுக்க முழுக்க அதில் ஒரு தவறு காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அதில் ஏதோ ஒரு தவறு தப்பு இருப்பதை போன்ற ஒரு சந்தேகம் தோன்றும் என்றால் இந்த வசனம் கூறுகிறது, பொல்லாப்பாய் தீமையாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று. එය මුළුමනින්ම පාපිෂ්ට දෙයක් වරදක් ලෙස නොපෙනෙන්න පුළුවන්. නමුත් ඔබට හැඟෙනවා නම් මෙහි යම්කිසි වරදක් නැත්නම් දෙවියන් වහන්සේව දුක් කරන දෙයක් තිබෙනවා කියා මේ පදයේ පවසන්නේ වරදක් පාපයක් ලෙස පෙනෙන දෙයකින් වුණත් අප වැළකී සිටිය යුතුයි කියායි. Secondly, I want to ask you a question. இரண்டாவதாய் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். දෙවනුව මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් අසන්ට කැමැති වෙනවා. Clothes, dresses are for covering nakedness and to keep you warm in cold season. இந்த வஸ்திரங்கள் உங்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காகவும் குளிர்காலங்களில் உங்களுக்கு சூடுண்டாக்கி கொடுப்பதற்காகவும். මේ වස්ත්‍ර වනාහි ඔබගේ නග්නභාවය වසන පිණිසත් සීතල සමයේදී උණුසුම ශරීරයට ලබා දෙන පිණිසත් තිබෙනවා. So when you are a Christian and your conscience tells you this is okay to wear, why are you insisting on wearing denim for girls? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து உங்கள் மனசாட்சி இதுதான் சரி என்று சொல்லும் பொழுது ஏன் சகோதரிமார் டெனிம் கலிசங்கள் உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ඔබ කිතුනුවෙකුව සිටියදී ඔබගේ හෘද සාක්ෂිය ඔබට පවසන අවස්ථාවේදී ඇයි ඔබ ඩෙනිම් කලිසම්ම අඳින්න ඕනේ කියා පොළඹවනු ලබන්නේ? The Bible says, love not the world, neither the things that are in the world. வேதம் கூறுகிறது, உலகத்திலோ உலகத்தில் உள்ளவைகளிலோ அன்பு கூறாதிருங்கள். දේව වචනය පවසන්නේ ලෝකයටත් එහි ඇති දේවලටත් ප්‍රේම නොකරන ලෙසයි. You can wear dresses, but you should not love dresses. நீங்கள் ஆடைகளை வஸ்திரங்களை அணியலாம், ஆனால் வஸ்திரங்களை நேசித்து அன்பு கூறக்கூடாது. ඔබට ඇඳුම් පැළඳිය හැක, නමුත් ඒවාට ඔබ ප්‍රේම නොකළ යුතුයි. So don't love denim, then you will not want to wear denim. நீங்கள் டெனிமை நேசித்து அன்பு கூற வேண்டாம், அப்பொழுது நீங்கள் டெனிமை அணிய விரும்ப மாட்டீர்கள். ඔබ ඩෙනිම් කලිසමට ප්‍රේම කරන්නට එපා. එවිට එය අඳින්නටත් ඔබට හිතෙන්නේ නැහැ. I need something to cover my nakedness, that's all. என்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு ஏதோ ஒரு வஸ்திரம் வேண்டும், அவ்வளவுதான். මාගේ නිර්වස්ත්‍රභාවය නග්නභාවය වැසීමට ඇඳුමක් අවශ්‍යයි. එපමණයි. Remember, Jesus is your husband. It's not about pleasing yourself, you must please him. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவே உங்கள் நாயகன், உங்கள் புருஷனாய் இருக்கிறார். நீங்கள் உங்களை பிரியப்படுத்துவதல்ல, அவரையே பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. ඔබගේ සිහියේ තබා ගන්න යේසුස් වහන්සේ ඔබගේ ස්වාමි පුරුෂයාව සිටිනවා. ඒ නිසා ඔබ ඔබව නොවේ, උන්වහන්සේව ප්‍රසන්න කළ යුතුයි. Next, Singala. අපට කීකර දෙවියන් වහන්සේ දේව සේවකයන් ප්‍රේමයක් නොමැතිව පක්ෂපාතීව හැසිරෙන්නේ ඇයි? මෙයින් අප බොහෝ අපහසුතාවයට පත්වෙනවා. අප සභාවෙන් ඈත්වීමට ප්‍රධාන හේතුව මෙයයි. ஊழியர்கள் பட்சபாதமாய் நடப்பது ஏன்? இது நிமித்தம் நாங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம், விசுவாச விட்டு பின்வாகி போய்விடுகிறோம். இது ஏன் இப்படி சம்பவிக்கிறது? Okay. Human beings can make wrong judgments. மனிதர்கள் அவர்கள் தவறான தீர்மானங்களை எடுக்கலாம். මනුෂ්‍යයන් වැරදි තීරණ ගන්නට පුළුවන්. Why don't you ask God the Father this question? ஏன் நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது? ඇයි පිය වූ දෙවියන් වහන්සේගෙන් ඔබට මේ ප්‍රශ්නය අසන්නට නොහැකි? Heavenly Father,
why did you not punish mankind? Why did you punish your son instead of punishing mankind? Is that not partiality? Ask God the Father. பிதாவாகிய தேவனே, நீர் மனித குலத்தை அல்லவா நீர் தண்டித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஏன் உன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தண்டித்தீர்? நீர் பட்சபாதம் செய்தீர் அல்லவா? ஏன் இப்படி பட்சபாதமாய் நடந்தீர் என்று அவரை கேளுங்கள். என்று நீங்கள் அவரிடம் கேளுங்கள். උන්වහන්සේගෙන් අසන්න ඔබ මනුෂ්‍ය සංහතියට නොවේද ඔවුන්ගේ වරද උදෙසා දඬුවම් කළ යුතුව තිබුණේ? ඇයි ඔබ ඔබගේ පුත්‍රයාණන්ටම ඒ දඬුවම පැමිණෙව්වේ කියා ඔබ අසාධාරණයිනේ පක්ෂපාතීනේ කියා අසන්න. Remember, today you are alive because God the Father was partial to you and punished his son for your sake. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவன் உங்கள் பேரில் பட்சபாதமாய் இருந்து அவர் தன்னுடைய குமாரனை தண்டித்தபடியினால் இன்று நீங்கள் ஜீவனோடு உயிரோடு இங்கே இருக்கிறீர்கள். ඔබගේ සිහියේ මේ දේ තබා ගන්න. එදින උන්වහන්සේ ඔබ කෙරෙහි පක්ෂපාතීව තම පුත්‍රයා කෙරෙහි දඬුවම පැමිණෙව් බැවින් අද ඔබ ජීවත්ව සිටිනවා. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் அளக்கப்படுவீர்கள். With the same measure you'll measure, it will measure back to you. ඔබ කුමන මින්මකින් මැනදෙනවාද ඒ මින්මෙන්ම ඔබට මැනදෙනු ලබනවා. இந்த பூமியிலே பட்சபாதமே இருக்கக்கூடாது, எல்லாரும் சரியாக நியாயமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்று நீ சொன்னால் அதே அளவினால் நீயும் அளக்கப்படுவாய். அப்பொழுது கிருபை இழக்க வேண்டி வரும், பரலோகத்தையும் இழக்க வேண்டி வரும். ஏனென்றால் ஆண்டவர் உனக்கு பட்சபாதமாக இருந்தார். If you insist that there should be no partiality, injustice on this earth, then with the same measurement you'll be measured, you'll be judged. At that time you will lose your grace and you will lose heaven. ඔබගේ මේ මින්මෙන් ඔබ දෙවියන් වහන්සේගේ පක්ෂපාතීත්වය මනිනවා නම් ඒ මින්මෙන්ම ඔබට මැනදෙනු ලබනවා. ඒ එසේ වන්නේ නම් ඔබට ස්වර්ග රාජ්‍ය හිමි වන්නේ නැහැ. ඔබට හිමි විය යුත්තේ නිරයයි. Now another answer. இதற்கு இன்னும் ஒரு பதில். මීට තවත් පිළිතුරක්. If a servant of God is partial to somebody and offensive and unjust to you, we are just hearing about wisdom in war. That's your war. Handle it well. Don't be offensive and leave the church. That's unwise in war. ஒரு தேவனுடைய ஊழியன் உங்கள் விஷயத்தில் பட்சபாதமாய் இருந்து உங்களுக்கு எதிர்மாறாய் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார் என்றால் அதை தான் இந்த நாட்களில் நாங்கள் கற்று வருகிறோம். இது உங்கள் யுத்தமாய் இருக்கிறது. ஆகையால் ஞானத்தோடு இந்த யுத்தத்தை நீங்கள் கையாண்டு நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் அதற்கு பதிலாய் சபையை விட்டு தூரமாய் போய்விட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. That's being unwise in war. நீங்கள் அப்படி போவீர்கள் என்றால் உங்கள் யுத்தத்தில் நீங்கள் மதியீனமாய் செயல்படுகிறீர்கள், ஞானமற்றவர்களாய் செயல்படுகிறீர்கள் என்பதாகும். ඔබගේ කාරණේ සම්බන්ධයෙන් දේවසේවකයන් වෙනත් පක්ෂයකට පක්ෂපාතීව ක්‍රියා කරන්න එහෙනම් ඔබ ඒ ගැන කරදරයට පත්වන්නට එපා. ඇයිද නම් මේ දවස්වල අප ඉගෙන ගනිමින් සිටින්නේ යුද්ධයේදී ප්‍රඥාව යන්නයි. ඒ ආකාරයෙන් ඔබ ඊට ඉඩදී ක්‍රියා කරන විට එය ඥානාන්විත දෙයක්ව තිබෙනවා. එය නුවණැති දෙයක්. ඒ නිසා ඔබ ඒ දෙයට ඉඩ දෙන්න. එවිට ඔබට ජය හිමි වෙයි. To become the bride of Jesus, you must pass in some exams. கிறிஸ்து இயேசுவுடைய மணவாட்டியாய் மாறுவதற்கு சில பரீட்சைகளில் நீங்கள் சித்தி பெற வேண்டும். යේසුස් වහන්සේගේ මනාලිය බවට පත්වීමට ඔබට ඇතැම් පරීක්ෂණයන්ගෙන් ජයගත යුතුව තිබෙනවා. Not in biochemistry or data science. பயோகெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ் போன்றவற்றில் சித்தி பெறுவதல்ல. ජීව විද්‍යාව මෙවැනි දේවලින් ජය උසස් ප්‍රතිඵල ලබා ගන්නවා නොවේ. One subject that you and I have to pass to sit on the throne with Jesus is called injustice. நீங்களும் நானும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படிக்கு நாங்கள் சித்தி பெற வேண்டிய ஒரு பரீட்சை என்னவென்றால், ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால் அநியாயம். அநியாயம். ඔබ මා සිංහාසනයේ අසුන් ගැනීම උදෙසා සමත් විය යුතු පරීක්ෂණයක් කුමක්ද නම් අයුක්තිය. இந்த கேள்வி கேட்கும் போது நீங்க அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால அரியர்ஸ் எழுதணும். அடுத்த செமஸ்டர்ல கரெக்டா எழுதி அடுத்த ஒரு அநியாயம் வரும்போது பாஸ் பண்ணிடுங்க. Even as you have written this letter, the question, it means you failed your examination. So now you have to wait, study again, and rewrite the exam and pass the subject. මේ ප්‍රශ්නය අසන විටම ඔබ පරීක්ෂණයෙන් අසමත් වී තිබෙන බව පෙනී යනවා. ඒ නිසා ඊළඟ වාරයේදී ඊළඟ විභාගයට මුහුණ දෙන අවස්ථාවේදී ඔබ
එය දරාගෙන ජය ගන්න. This is a world of injustice. That injustice will happen at all levels. It has happened to me, it will happen to these brothers, it will happen to you, it will happen inside your family. There's no use crying out about this, but learn to face it and pass it. You will be an overcomer and sit on the throne with Jesus. இந்த உலகமே அநியாயத்தினால் நிறைந்திருக்கிறது. அதை குறித்து நாங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அநியாயத்தை நான் முகம் கொடுத்திருக்கிறேன். இந்த சகோதரர் இருவரும் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும், நீங்களும் முகம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ள அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை குறித்து உட்கார்ந்து அழுக வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. உட்கார்ந்து கற்றுக்கொண்டு இதுக்கு முகம் கொடுத்து அதில் தேர்ச்சி அடைந்து சித்தி பெற்று சிங்காசனத்தில் ஏறி சென்று அங்கே வீற்றிருக்க வேண்டும். මේ ලෝකය අයුතුකමෙන් පූර්ණව තිබෙනවා. ඒ නිසා ඒ අයුතුකමට අපි හැම කෙනෙක්ම මුහුණ දිය යුතුයි. මේ සහෝදරයන් මම ඔබ එනිසා ඒ අවස්ථාවන්හිදී පැත්තකට වෙලා හඬමින් වැළපෙනවාට වඩා ඒවාට මුහුණදී ජයගෙන අප එයින් සමත් විය යුතුයි. பரிசுத்தாவி பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியோடு அந்நிய பாஷை பேசுவார்கள். ஆனால் இயேசு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரை நோக்கி வரும்போது பரிசுத்தாவியானவரால் பரிசுத்தாவி கிடைத்தது. ஆனால் இயேசு ஏன் அந்நிய பாஷை பேசவில்லை? ශුද්ධාත්මය ලබන අවස්ථාවේදී ඔවුන් අන්‍ය භාෂාව ලකුණ සමග එසේ ලබනවා. යේසුස් වහන්සේ වතුර බෞතිස්මය ගෙන එගොඩ වූ කල ශුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේ කෙරෙහි බැස පැමිණියා. නමුත් උන්වහන්සේ අන්‍ය භාෂාව කතා කළේ නැත්තේ ඇයි? When we receive the Holy Spirit, we all speak in tongues. But Jesus received the Holy Spirit when he came out of the shore of Jordan River. Why didn't he speak in tongues when he received the Holy Spirit is the question. I'll give you the answer. இதற்கு பதிலை நான் உங்களுக்கு தருகிறேன். මීට පිළිතුරු ලබා දෙන්නම්. 1. We speak in unknown tongues for our edification. The Holy Spirit is given to us attached with unknown tongues for our edification. That means for our growing in godliness. நாம் அந்நிய பாஷை பேசுவதோ நம்முடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்காக நமக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட வேளையில் அதோடு கூட இந்த அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை ஒன்றிணைத்தே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது நம்முடைய ஆவிக்குரிய அபிவிருத்திக்காக இல்லாவிட்டால் நம்முடைய பக்தியின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. අප ශුද්ධාත්මය ලබන කල්හි ශුද්ධාත්ම බෞතිස්මය හා සමග අන්‍ය භාෂාව ලකුණ අපට දෙනු ලැබුවා. අප අන්‍ය භාෂා කතා කරන්නේ අපගේම වර්ධනය උදෙසායි. ඒ නිසා අපගේ අභිවෘද්ධිය වර්ධනය උදෙසා අන්‍ය භාෂාවන් අප කතා කරනවා. Jesus did not have to grow in godliness because he was already fully godly, fully God. So why should he speak in tongues? இயேசு ஆனவர் அங்கே தேவ பக்தியில் வளர வேண்டிய எந்த அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அவள் தேவ பக்தி நிறைவாய் இருந்தார். அவர் தேவன் நிறைவான ஒரு தேவன், பரிபூர்ண தேவனாய் இருந்தார். ஆகையால் அவருக்கு அதில் ஒரு வளர்ச்சி அவசியமாய் இருக்கவில்லை. Why did he have to speak in tongues? ஆகையால் ஏன் அவர் அந்நிய பாஷை பேச வேண்டும்? උන්වහන්සේ සම්පූර්ණ දේවත්වයෙන් සහ සම්පූර්ණත්වයෙන් පසු වූ බැවින් උන්වහන්සේට තවත් ආත්මිකව සම්පූර්ණ වීමක් අවශ්‍ය වන්නේ නැහැ. ඒ එසේව තිබෙනවා නම් ඇයි උන්වහන්සේ සම්පූර්ණ වන පිණිස අප මෙන් අන්‍ය භාෂා කතා කළ යුත්තේ? ඒ අවශ්‍ය නැහැ. Secondly, Jesus knows every tongue. There is no unknown tongue for Jesus, only for us. இயேசுவுக்கு எல்லா பாஷைகளும் தெரியும். இயேசுவுக்கு அங்க அந்நிய பாஷை அவர் அறியாத ஒரு பாஷை என்று ஒன்றுமே கிடையாது. යේසුස් වහන්සේට සියලු භාෂාවන් දන්නවා. උන්වහන්සේට අන්‍ය භාෂාවක් කියා දෙයක් නැහැ. ඒ So නිසා there was no need for Jesus to speak in unknown tongues. ஆகையால் இயேசு அந்நிய பாஷையில் பேச வேண்டிய எந்த அவசியமும் இருக்கவில்லை. යේසුස් වහන්සේට අන්‍ය භාෂා කතා කිරීමේ අවශ්‍යතාවයක් තිබුණේ නැහැ. If God has a plan in my life, then is it part of his plan that one of my parents should leave the family? தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருக்கும் என்றால் என்னுடைய பெற்றாரில் ஒருவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவது அதுவும் அவருடைய திட்டத்தில் தான் இருந்ததோ? දෙවියන් වහන්සේට මාගේ ජීවිතය සම්බන්ධයෙන් සැලැස්මක් තිබෙනවා නම් මාගේ දෙමාපියන්ගෙන් කෙනෙක් පවුලෙන් වෙන්ව යාමත් උන්වහන්සේගේ සැලැස්මද? How do I confirm that this particular thing, that is one parent leaving the family, is God's plan concerning my life? என்னுடைய பெற்றோரில் ஒருவர் என்னுடைய வாழ்க்கை விட்டு பிரிந்து போவது தேவனுடைய திட்டத்தில் இருந்த ஒன்றுதான் என்பதை குறித்து எவ்வாறு நான் உறுதிப்படுத்திக் கொள்வது? මාගේ දෙමාපියන්ගෙන් කෙනෙක් පවුලෙන් වෙන්වී ගියා. මෙය දෙවියන් වහන්සේගේ සැලැස්මේ කොටසක් කියා මම ස්ථිර කරගන්නේ කෙසේද? நல்லா கவனிங்க. Listen carefully.
හොඳින් ඇහුම්කන් දෙන්න. There's a wrong conception amongst us about God's will. தேவனுடைய சித்தத்தை குறித்து பிள்ளையான ஒரு அபிப்பிராயம் நம் மத்தியில் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ගැන වැරදි මතයක් අප මැද්දේ තිබෙනවා. I've heard many believers say, எப்படியும் தேவ சித்தம் தானே நடக்க போகுது. I have heard many say like that. After all, only the will of God is going to take place, isn't it? அநேக விசுவாசிகள் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படியோ தேவ சித்தம் தானே நடைபெற போகிறது என்று கூறுவார்கள். බොහෝ ඇදිලිවන්තයන් මෙසේ පවසනවා කොහොම හරි දේව කැමැත්තනේ ඉෂ්ට වෙන්නේ කියා. What is outside the plan of God can happen in our life. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே இருக்கிற சில விடயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கலாம். දේව සැලැස්මෙන්ට ඔබ්බෙන් වූ දේවල් අපගේ ජීවිතයේ සිදුවෙන්න පුළුවනි. விலக்கப்பட்ட கனியை ஆதாம் புசித்த போது எப்படியும் தேவ சித்தம் தான் ஆதாம் சொல்ல முடியுமா? அது ஆதாமுடைய தவறு, அது தேவனுடைய திட்டம் அல்ல. When Adam ate of the forbidden fruit, could he have said this was after all the will of God? No, he could never have said that because he committed sin, he disobeyed God. He transgressed the commandment of God. ආදම් තහනම් ගහෙන් ගෙඩි කෑ අවස්ථාවේදී ඔහුට පවසන්න තිබුණා මෙයත් දේව කැමැත්තනේ කියා. නැහැ, එසේ නොවේ. ඔහුගේ පාපය ඔහුගේ අකීකරුකම තමයි එසේ කරන්නට සැලැස්සුවේ. The Bible is full of incidents that have happened outside God's plan. தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு புறம்பே நடந்த நிறைய சம்பவங்களால் வேதம் நிறைந்திருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තෙන් ඔබ්බෙන් කැමැත්තට පිටුපා සිදු වුණා වූ බොහෝ දේවල් ගැන දේව වචනේ ලියා තිබෙනවා. These incidents outside God's plan can happen because of our wrong decisions. They can happen circumstantially also. நம்முடைய தவறுகள் நிமித்தமாகவும் ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாகவும் தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பே இருக்கிறதான இந்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கலாம். වාතාවරණයන් හේතු කොටගෙනත් අපගේ වැරදි අතපසුවීම් කරුණු කොටගෙනත් දෙවියන් වහන්සේගේ සැලැස්මට කැමැත්තෙන් පිට වූ ඔබ්බෙන් වූ දේවල් සිදුවිය හැක. So this thing, you can't say God planned it. Even if it happened circumstantially, even if it happened because of the fault of one of your parents, this is your war. Ask God for wisdom. God will give you the grace to sublimate it. That means to use it for your progression, to turn it into good. God has that capability. இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் சம்பவித்தது என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இது சூழ்நிலை நிமித்தம் சம்பவித்திருந்தாலும் இல்லாவற்றால் உங்கள் ஒரு பெற்றோருடைய ஒரு தவறு நிமித்தம் இது சம்பவித்திருந்தாலும் கூட இது உங்களுடைய யுத்தமாய் இருக்கிறபடினால் இதை ஞானமாய் கையாண்டு நீங்கள் இதை சித்தி பெற ஜெயம் பெற வேண்டும். මේදේ ඔවුන්ගේ යම් කෙනෙකුගේ වරද නිසා සිදුවෙන්ට ඇති. නමුත් මෙය ඔබගේ යහපත උදෙසා ප්‍රයෝජනවත් කරගනිමින් යුද්ධයේ ප්‍රඥාව උදෙසා ප්‍රඥාව ලෙස මේ ප්‍රයෝජනවත් කරගනිමින් ඔබගේ වර්ධනයට ඔබගේ අභිවෘද්ධියට මෙය පිම්මක් කරගන්න. I want to tell you one thing. This answer may convince you but will not console you. Consolation only God can give you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பதில் ஒருவேளை உங்களை உணர்த்தலாம், காரியங்களை விளங்க பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது உங்களை ஒரு காலமும் ஆறுதல் படுத்தாது. உங்களுடைய ஆறுதல் தேவனண்டை மாத்திரமே இருக்கின்றது. මේ පිළිතුර ඔබට කරුණු පහදා දෙන්න පුළුවන්, ඔබට හංගවා දෙන්න පුළුවන්. නමුත් මෙය ඔබ සනසන්නේ නැහැ. සියලු සැනසෙල්ල දෙවියන් වහන්සේ වෙතින් වනවා. Sinhala question. මම ගෑනු ළමයෙකු සමග යාළු වුණා. එයා වසර ඒ සම්බන්ධය අවුරුදු එකහමාරක් තිබුණා. ඒ ගැන දෙවියන් වහන්සේ අපට අනුමැතිය දුන්නේ නැහැ. நான் ஒரு பெண் பிள்ளையோடு கூட ஒரு காதல் தொடர்பில் இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாய் இந்த உறவில் காணப்பட்டேன். නමුත් අපි එම අවුරුදු එකහමාර සම්බන්ධය පවත්වාගෙන ගොස් ගෙවල් වල ප්‍රශ්නයක් නිසා වෙන් වුණා. நாங்கள் 1.5 வருட காலமாய் இந்த காதல் உறவு உடையவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களுடைய வீடுகளில் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தமாய் அதை இடைநிறுத்தி விட்டோம். නමුත් මට එයාව නිතර මතක් වෙනවා. මට නිතර මතක් වෙන දෙයින් මිදීම අවශ්‍යයි. මම කීප වතාවක් निराහාරව සිටියත් මට ප්‍රතිඵලයක් ලැබෙන්නේ නැත.
ஆனால் அவர்களை என்னால் மறக்க முடியவில்லை. அடிக்கடி என் ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறாள். நான் இதுக்காக உபவாசம் பண்ணியும் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. මම කුමක් කළ යුතුද යුත්තේ මෙය මට විශාල යුද්ධයක්ව තිබෙනවා. මාගේ නිවසින් මාව මනෝවෛද්‍යවරුන්ටද පෙන්වීමට සූදානම් වෙනවා. இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, ஒரு பெரிய யுத்தமா இருக்கிறது. இதை என்னால் விட முடியவில்லை. என்னுடைய வீட்டார் என்னை ஒரு சைக்காட்ரிஸ்டிடம் கொண்டு போகவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். Okay. I think Tamil and Sinhala are enough. You would have understood the question. One thing is you're fasting and praying for deliverance. That's very good. நீங்கள் உபவாசம் பண்ணி விடுதலைக்காய் ஜெபிப்பது மிகவும் நல்லது. ඔබ උපවාසයෙන් සිටමින් මිදීම උදෙසා යාඥා කිරීම බොහෝම හොඳයි. We are teaching you about all these things. This is your war. இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஏனென்றால் இது உங்களில் யுத்தமா இருக்கிறது. මේ දේවල් අපේ ඔබට උගන්වා දෙනවා. ඇයිද නම් මේ ඔබගේ යුද්ධයව තිබෙනවා. So you are trying to fast and pray and get deliverance. That's a good attempt. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கிறது. ඔබ උපවාසයෙන් සිට ඉන් ජය ගැනීමට උත්සාහ කරනවා. මෙය හොඳ උත්සාහයක්. But you are not able to forget this. ஆனால் உங்களால் இதை மறக்க முடியவில்லை. නමුත් මෙය ඔබට අමතක කරන්නට නොහැකි. Understand because of that how limited you are, how weak you are. Because of that understanding, you can learn to hate yourself. The correct way. நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், எவ்வளவு மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று. இப்படி நீங்கள் உங்களை குறித்து சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுகிறதான சமயத்தில் உங்களே ஒரு நல்ல ஒரு கோணத்தில் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். ඔබ ඔබගේ තත්ත්වය මා මෙපමණ දුර්වලව සිටිනවානි, මා මේ ආකාරයෙන් සිටිනවානේ කියා තේරුම් ගන්නා විටදී ඔබට ද්වේෂ කරන්නට ආරම්භ කරනවා. I told you, don't look for deliverance. That's secondary. Use this as a chance for your spiritual growth. நீங்கள் தீர்வுக்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அது இரண்டாவது தர விடயமாய் இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காய் இதை வாய்ப்பாய் பயன்படுத்துங்கள். විසඳුම උදෙසා ඔබ මුලින්ම ක්‍රියා කරන්නට එපා. එය දෙවනුව තිබෙනවා. පළමු කොට මේ ඔබට ආත්මික වර්ධනයක් උදෙසා ප්‍රයෝජනවත් කරගන්න. The Bible says you and I should die. வேதம் கூறுகிறது நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். දේව වචනේ පවසනවා ඔබත් මාත් මැරෙන්න ඕනෑය කියා. Now you understand, because you are alive, that pain you are not able to bear. If you die, you won't feel that pain. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியினால் அந்த வேதனை கஷ்டத்தை உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மரித்து போவீர்கள் என்றால் அந்த வேதனை, அந்த உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்காது. දැන් ඔබ තේරුම් ගත යුත්තේ ඔබ ජීවත් වන නිසා ඒ වේදනාවන් අමාරුකම් ඔබට දැනෙනවා. ඔබ නැසී යනවා නම් ඒවා ඔබට දැනෙන්නේ නැහැ. So I'm not speaking to you about committing suicide. I'm asking you to die in a proper, healthy way. I don't live, nevertheless I live. That's what St. Paul says. நான் உங்களை தற்கொலை செய்து மரிக்கும்படியாய் கூறவில்லை. ஒரு சரியான ஆரோக்கியமான மரணத்தை குறித்து நான் இங்கே பேசுகிறேன். பரிசுத்த பவுல் கூறுகிறார், நான் பிழைத்திருக்கிறேன், ஆனாலும் நான் மரித்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். මා ඔබට පවසන්නේ සියදිවි හානි කරගන්නට නොවේයි. පාවුලුතුමා පවසනවා මා නැසී සිටින නමුත් ජීවත් වෙමි. මානව ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුළ ජීවත් වනවා කියා. So God is the God of all comforts. At the right time he'll give you that, but use this to grow spiritually. Ask God, he will teach you. தேவன் எல்லா ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். சரியான நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு, விடுதலை உங்களுக்கு தருவார். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காய் இதை வாய்ப்பாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ සියලු සැනසෙල්ලේ දෙවියන් වහන්සේව සිටිනවා. ඒ නිසා මෙය ඔබගේ ආත්මික ජීවිතයේ වර්ධනය උදෙසා ඉදිරියට යන්න පියවරක් ලෙස ප්‍රයෝජනවත් කරගන්න. I know so many people who have gone through the same path and have been comforted. Your parents are thinking of taking you to a psychiatrist. Now you go and pray, Lord, it looks like I'm a mentally retarded person. Humble yourself like that. I'm not saying that. You humble yourself like that. And when you humble yourself, a grace will come and compass your life.
எத்தனையோ இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து சென்ற எத்தனையோ பேர் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய பெற்றோரும் கூட சைக்காட்ரிஸ்டிடம் இவர்களை கொண்டு போய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் போய் தேவனண்டை ஜெபிங்கள். தேவனே, நான் ஒரு மனநோயாளியை போல காணப்படுகிறேன் என்று உங்களை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிலவரத்தில் ஜெபித்து பாருங்கள். அப்பொழுது ஒரு கிருபை உங்களை சூழும். எல்லா ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். මේ තත්වයට මුහුණ තිබෙන්නා වූ බොහෝ දෙනා මා දැක තිබෙනවා. ඔවුන් දැන සිටිනවා. දෙවන් වහන්සේ සියලු සැනසෙල්ලේ දෙවන් වහන්සේව සිටින බැවින් ඔබගේ දෙමාපියන් ඔබව මනෝවෛද්‍යවරයෙක් වෙතට යොමු කරන්නට උත්සාහ දැරිය හැකි. ඔබගේ තත්වයේ තේරුම් ගන්න උන්වහන්සේ ඉදිරියේ යටහත් වී පවසන්න, ස්වාමිනේ මම මානසික රෝගියෙක් මෙන් දකිනු ලබනවා කියා ඔබව යටහත් කරගන්න උන්වහන්සේ ඔබව සනසනවාම ඇත. உடல் உறுப்பு, கண், கிட்னி, ரத்தம் போன்றது தானம் செய்தால் சரியா தவறா? காரணம், ඇස් රුධිරය මේවා පරිත්‍යාග කිරීම, අවයව පරිත්‍යාග කිරීම වරදක්ද? Your body is the temple of the Holy Ghost. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. ඔබගේ ශරීරය ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ මාලිගාවයි. Ye are not your own, ye are bought with a price. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரியத்தில் கொள்ளப்பட்டீர்கள். ඔබටම අයිති නොවේයි, ඔබව මිලදීගෙන තිබෙනවා. Glorify God in your spirit and in your body, which are God's. ஆகையால் தேவனுக்கு சொந்தமான உங்கள் ஆவியிலும் சரத்திலும் தேவனையே மகிமைப்படுத்துங்கள். දෙවියන් වහන්සේට අයිතිව තිබෙන්නා වූ නුඹලාගේ ශරීරයන්ගෙන්ද ආත්මයෙන්ද දෙවියන් වහන්සේට මහිමය පුද කරපල්ලා. You can give away money, you can offer physical help to those who are in need, you can pray for them, but your body is God's temple. You can't take something from that and give it to someone else. உதவி அவசியமானவர்களுக்கு பண ரீதியாய் சரப்பிரகாரமாய் உதவி செய்யலாம். ஏன், நீங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கலாம். ஆனால் இந்த சரீரமானது அது தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை நீங்கள் கொடுக்க முடியாது. උපකාරයන් අවශ්‍ය අයට ඔබට ශාරීරික ප්‍රකාරව මූල්‍යමය වශයෙන් උපකාර කළ හැකි. නමුත් මේ ආකාරයෙන් ඔබට සිදු කළ නොහැකි. Secondly, sometimes God will chastise certain people, and when they have to humble themselves and look to God, you try to heal them by donating your organs. You are actually rebelling against God, because God wants to set that person right, but you're providing an alternate solution. சில வேளைகளில் சிலர் தங்களை தாழ்த்த வேண்டும் என்றபடியினால் தேவன் அவர்களை சிட்சித்து அப்படிப்பட்டதான சூழலுக்குள்ளாய் கொண்டு செல்வார். ஆனால் நீங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை இவ்வாறு தானம் செய்வதனால் தேவனுடைய சித்தத்துக்கு குறுக்கிட்டு அவர்களுக்கு வேறே வழியில் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கபடினால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்கள். ඇතැම් විට දෙවියන් වහන්සේ ඔවුන්ට තරවටුකට ඔවුන් නිවැරදි කිරීමට උත්සාහ කරනවා වෙන්න පුළුවන්. එවැනි අවස්ථාවක ඔවුන්ව සුව කරන පිණිස ඔබගේ අවයවයක් පරිත්‍යාග කිරීම තුළින් ඒ ආකාරයෙන් සිදු කිරීම කරුණු කොටගෙන ඔබ දෙවියන් වහන්සේට විරුද්ධව සිටීමක් ලෙස ඒ දකිනු ලබන්නට පුළුවන්. Next question. For holy marriage, servants of God will be in prayer to get an answer from God for a person who is suitable to that boy or girl. பரிசுத்த விவாகம் ஏற்படுகிறதான சமயத்தில் அதுக்கு முன்பதாக அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஏற்ற துணை இவர்தானா என்று அறிவதற்காக தேவ ஊழியர்கள் ஜெபத்தில் காத்திருப்பார்கள். ශුද්ධ වූ විවාහයකට ප්‍රථමයෙන් ඒ තරුණයාට හෝ තරුණියට සුදුසු සහකාරයා දැනගැනීම උදෙසා දේව සේවකයන් යාඥාවෙහි සිටිනවා. But how can they pray without knowing if that person is meant for marriage or for the ministry? அந்த நபர் விவாகத்திற்கா ஊழியத்திற்கா என்று அறியாமல் எப்படி இவ்வாறு ஜெபிக்க முடியும்? ඒ තැනැත්තා හෝ තැනැත්තිය සේවයට භාරවිය යුතු කෙනෙක් කියා නොදැන ඔවුන් යාඥා කරන්නේ කෙසේද? Because of some problems in the family, parents go and tell the servants of God, look for a partner for my son or daughter. சில பெற்றோர் தங்கள் குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் தேவூழியண்டை சென்று தங்கள் மகளுக்கோ மகனுக்கோ ஒரு ஏற்ற துணையை தேடி பாருங்கள் என்று கூறுவார்கள். සමහර දෙමව්පියන් පවුලේ තිබෙනා වූ සමහර ප්‍රශ්නයන් නිසා දේව සේවකයන් වෙතට ගොස් තම දියණියට හෝ පුත්‍රයාට
සහකාරයක් සොයා දෙන මෙන් දේව සේවකයන්ගෙන් ඉල්ලා සිටිනවා. When that person wants to go to the ministry and the servant of God prays otherwise, will God answer that prayer? அந்த நபர் தேவ ஊழியத்துக்கு செல்ல வாஞ்சா இருக்கும்போது தேவ ஊழியர்கள் வேறே காரியத்துக்காய் இவ்வாறு ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா இல்லையா? ඒ තැනැත්තා හෝ තැනැත්තිය දේව සේවයට යන්ට ආශාවෙන් සිටිනවා. දේව සේවකයන් ඔවුන්ට සහකාරයක් සොයන පිණිස යාඥා කරනවා. දෙවියන් වහන්සේ කුමන යාඥාවට පිළිතුරු දෙනවාද? God will never put you into a ditch outside of his will. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே உங்களை தேவன் ஒரு குழிக்குள் தள்ள மாட்டார். දේව කැමැත්තෙන් තොරව ඔබෙන් වූ වලකට ඔබව දෙවියන් වහන්සේ දමන්නේ නැහැ. If he wants you to come for the ministry, he will not listen to other prayers. நீங்கள் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினால் அதை புறம்பே வேறே ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். සේවයට පැමිණෙන්නට ඔබ කැමති නම් ඔබෙන් වූ යාඥාවන්ට උන්වහන්සේ පිළිතුරු දෙන්නේ නැහැ. In fact, even if that servant of God prays for a partner for your marriage, God will reveal the truth to that servant of God. அந்த தேவ ஊழியர் தாமே உங்களுடைய விவாகத்திற்கு ஒரு துணைக்காய் ஜெபித்தாலும் கூட தேவன் அந்த ஊழியருக்கு உங்களை குறித்து சரியான விடயத்தை வெளிப்படுத்துவார். ඔබට සහකාරයක් උදෙසා එම සේවකයා යාඥා කළත් දෙවියන් වහන්සේ ඔහුට හෝ ඇයට දේව කැමැත්ත එළිදරව් කර දෙයි. But if you are not sincere and honest before God, if you are hypocritical, or if you are hiding certain things from God, if you are not loving him as you ought to love him, then he can hand you over to such wrong situations. ஆனால் நீங்கள் மாயமாலக்காரராய் இருந்து நீங்கள் வெளியே வேறே காரியங்களை விரும்பி தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாய் தேவன் நேசிக்காமல் அப்படி செயல்படவில்லை என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වංචාකාරයෙකු ලෙස දකින්න ලබනවා නම් ඔබගේ ජීවිතයේ උන්වහන්සේ ඉදිරියේ ඔබ අවංක තීරණයකට එළඹී නොසිටිනවා නම් දෙවියන් වහන්සේ එවැනි ප්‍රශ්නකාරී තත්වයකට ඔබව බාර දිය හැක. We'll just answer 3 more questions and then we'll go to worship God. Afternoon at 2:30 we have another session. இந்த 3 கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுத்து அதற்கு பிறகு தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். பின்னிரம் 2:30 மணிக்கும் நமக்கு இப்படிப்பட்ட கேள்வி பதில் என்றதான ஒரு பகுதி உண்டு. තවත් ප්‍රශ්න 3කට අප පිළිතුරු දී নমස්කාර කිරීමට අප යොමුවන්ට යනවා. සවස නැවත වතාවක් ඔබට FAQ සෙෂන් එකක් තිබෙනවා. Singhala. ලෝකයේ ඇති ආගම් මිශ්‍රව ඇදහිීම මගින් යේසුස් වහන්සේ ඔවුන්ට ආශිර්වාද කරනු ලබයිද? உலகத்தில் இருக்கிறவர்கள் வேறே தேவர்களை வேறே மதங்களில் ஆராதித்து பின்பற்றி வருகிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாரா? கிறிஸ்தவமும் வேறே மதங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் If a person is following 2 religions at the same time. ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் 2 மதங்களை இல்லாவிட்டால் வேறே பல மதங்களை ஒரே தடவையில் ஆராதித்து வந்தார்கள் என்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாரா? That means mother may be Christian, father may be Buddhist, and they are forced to go to both sacred places, forced to follow traditions of both religions. Children are bound in that situation. Will God bless me? தாப்பனார் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவராக இருப்பார், தாயார் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருப்பார். இது நிமித்தம் பிள்ளைகள் 2 மதத்துக்கும் போக வேண்டும், 2 மதத்துடைய பாரம்பரிய சடங்காச்சாரங்களில் ஈடுபட வேண்டும், செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? පියා කිතුනුවේ මව බෞද්ධව සිටින්නට පුළුවන්. මේ ආකාරයෙන් ආගම් දෙකම ඇදහිීමට ඔවුන්ට සිදු වී තිබෙනවා. මෙවැනි අවස්ථාවක දෙවියන් වහන්සේ තමුන්ට ආශිර්වාද කරයිද කියා අසනවා. I can't answer that question with a downright yes or no because there are many factors involved. இந்த கேள்விக்கு நேரடியாகவே ஆம் இல்லை என்று என்னால் பதில் கொடுக்க முடியாது. ஏனால் அதில் கவனிக்க வேண்டிய எத்தனையோ முக்கியமான விடயங்கள் உள்ளன. මීට හරිද වැරදිද කියා ඔව්ද නැහැ කියා පිළිතුරක් කෙලින්ම ලබා දිය නොහැකි. හේතුව කුමක්ද නම් තව සලකා බැලිය යුතු කරුණු බොහෝමයක් තිබෙනවා. The situation at home and the sincerity of your heart, God alone knows. So he has to make the judgment, but you will know whether he is blessing you or not. வீட்டில் இருக்க சூழ்நிலை, உங்களுடைய இருதயத்தின் உத்தமம்,
உண்மை. இதை தேவன் தான் அறிந்திருக்கிறார். அதன் பிரகாரமாய் தேவன் செயல்படுவார். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்பதை உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ඔබගේ නිවසේ වාතාවරණය, ඔබගේ සිතේ අවංකභාවය මේ සියල්ල දෙවියන් වහන්සේ දැන සිටිනවා. ඒ නිසා ඔබට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවාද නැද්ද කියා ඔබද දැන සිටිනවා. When you are young, when you are indebted to your parents, God might condone certain things. But as you grow older, you have to pray yourself out of falsity into the truth. நீங்கள் சிறு பிராயமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு காரியங்களை செய்யும்படி கடமைப்பட்டிருக்கிறதான அந்த சமயத்தில் தானே சில காரியங்களை தேவன் கண்சாடியாய் விட்டு விடுவார். ஆனால் நீங்கள் வளரும் பொழுது You have to pray yourself out of what is false and pray yourself into what is true. போலியானது பிள்ளையானதை விட்டு நீங்கள் ஜெபித்து வெளியே வந்து சரியானதற்குள் ஜெபித்து நீங்கள் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ඔබ ලාබාලව සිටින අවස්ථාවේදී ඔබ දෙමව්පියන් යටතේ කීකරුව සිටිය යුතු අවස්ථාවේදී ඔබ එවැනි දෙයකට සම්බන්ධ වනවා නම් දෙවියන් වහන්සේ එය නොසලකා හරි නමුත් ඔබ නිසි වයසට පැමිණෙනන් පසුව තනි තීරණයකට එළඹිය හැකි අවස්ථාවේදී ඔබ යාඥා කරමින් වැරදි දෙයින් පිටතට පැමිණිය යුතුයි. හරි දේ වෙත යොමු විය යුතුයි. இலுமினாட்டி என்றால் என்ன? யூதர்களுக்கும் இலுமினாட்டிக்கும் குழுவிற்கும் ஏதும் சம்பந்தம் உண்டா? இதன் உண்மை தன்மை பற்றி சொல்லுங்கள். ඉලුමිනාටි සංවිධානය යනු කුමක්ද? යුදෙව්වන්ටත් මොවුන්ටත් ඇති සම්බන්ධය මොකක්ව තිබෙනවාද? මෙහි සැබෑව කුමක්ද? You can easily find out these answers. You have the sources. நீங்கள் இதற்கான பதிலை இலகுவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கேற்ற வளங்கள் உங்கள் அண்டை இருக்கிறது. ඔබට මෙහෙට ලෙහෙසියෙන්ම පිළිතුර ලබා ගන්නට පුළුවන්. ඒ සම්බන්ධ වූ කරුණු කාරණා ඔබ සතුව තිබෙනවා. But I'll just give you a small answer. ஆனால் ஒரு சிறிய பதிலை உங்களுக்கு தருகிறேன். නමුත් මම කෙටි පිළිතුරක් සපයන්නම්. The word Illuminati, I think, is a Latin name meaning enlightened ones. இல்லுமினாட்டி என்பது ஒரு லத்தீன் பாஷையை சேர்ந்த ஒரு பதமாக இருக்க வேண்டும். அதன் அர்த்தமானது பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். ඉලුමිනාටි යන්න ග්‍රීක වචනයක් විය යුතුයි. එහි අර්ථය ආලෝකමත් කරනු ලැබුවන්. They think they are the wisest people on the earth and they are the richest people on the planet, and they feel that they must be given the power to rule the world because they are enlightened. அவர்கள்தான் இந்த பூமியில் இருக்கிற அதிக ஞானிகள் என்றும் இந்த கிரகத்தில் இருக்க அதிக ஐஸ்வர்யவான்கள் என்றும் தாங்கள் தான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இதன் நிமித்தமாய் இந்த பூமியை ஆளுகை செய்கிற அதிகாரம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், தெளிவாக்கப்பட்டவர்கள் என்று எண்ணுகிறார்கள். ඔවුන් සිතනවා තමුන් තමයි මේ පෘථිවි තලයේ සිටින්නා වූ බුද්ධිමත්ම ධනවත්ම පුද්ගලයන්. එනිසා ආලෝක කරනු ලැබුවන් තමුන්ව සිටිනවා. එනිසා මේ පාලනය තමුන්ට බාර දිය යුතුයි කියා සිතනවා. Most of the members of the Illuminati are Jews. இந்த இலுமினாட்டி குழுவை சேர்ந்த அநேகர் யூதர்களாய் இருக்கிறார்கள். මේ ඉලුමිනාටි සංවිධානයේ බොහෝ දෙනා යුදෙව්වන්ව සිටිනවා. They have come out of the normal Israelite, the Jews, and they are like, rebel Jews. They don't follow Yahweh, they follow Satan. இந்த யூதர்கள் சாதாரணமாய் இருக்கிறதான பொதுவான அந்த யூதர்களின் சமுதாயத்திலிருந்து புறம்பே வந்தவர்கள். அவர்கள் விரோதமான கலகம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இவர்கள் யாவே தேவனை அல்ல பிசாசை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். මොවුන් ඊශ්‍රායල් යුදෙව්වන්ගෙන් ඒ සමාජයෙන් බැහැරව ඔවුන් යාවේ දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නන් නොවේ. මොවුන් සාතාන්ට නමස්කාර කරන්නන් ලෙස සිටිනවා. There are clues to see that many of them are from the tribe of Dan. தான் கோத்திரத்தை இதில் அநேகர் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுவதற்கு சில அறிகுறிகள் உள்ளன. මොවුන්ගෙන් බොහෝ දෙනා දාන් ගෝත්‍රයට අයිති වන අය කියා පැවසීමට සමහර දේවල් කරුණු කාරණා තිබෙනවා. In Genesis chapter 49, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் උත්පත්ති 49 වන පරිච්ඡේදයේ verses 16 and 17. 16 17 வசனங்கள். 16 17 පද. Dan shall judge his people. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில்
தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். දාන් ඊශ්‍රායල්ගේ ගෝත්‍රවලින් එකක් මෙන් තමාගේ සෙනග විනිශ්චය කරන්නේය. Verse 1, Jacob is telling about his sons what is going to happen in the last days. இங்கே யாக்கோபு தன்னுடைய குமாரரை குறித்து கடைசி காலங்களில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை இங்கே முதலாம் சொல்லுகிறார். පළවෙනි පදයේහි අප කියවන්නේ කුමක්ද නම් යාකොබ් තමන්ගේ පුත්‍රයන් කැඳවා මතු කාලයේදී සිදුවන දේවල් නුඹලාට දන්වන්ට රැස් වෙන්න කියා පවසනවා. Dan shall judge his people. 1. ஒன்று, தான் தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். එක දාන් තමාගේ සෙනග විනිශ්චය කරන්නේය. 2. Dan shall be a serpent by the way. தான் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். දෙවනුව මාර්ගයේ සිටින සර්පයෙක් මෙන් දාන් දකින්න ලබනවා. So Dan will rule, but he's going to be like a serpent. Means it's not a good rule, it's going to be a bad rule. தான் அங்கே நியாயம் விசாரிப்பான், ஆளுகை செய்வான். அவன் ஒரு சர்ப்பத்தை போல் இருக்க போகிறான். அதாவது ஒரு சரியான நல்ல ஒரு ஆட்சி அல்ல, ஒரு தந்திரமான பிள்ளையான ஆட்சியாக இருக்க போகிறது. දාන් සෙනග විනිශ්චය කරන්නට යනවා. නමුත් ඔහු සර්පයෙක්ව සිටිනවා. එනම් හරි වූ විනිශ්චයක්, හරි ආණ්ඩු කිරීමක් නොවේයි. If you look at biblical history, only one judge, I think it was Samson, who came from the tribe of Dan. Nobody else ruled from the tribe of Dan. நாங்கள் வேத சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தான் கோத்திரத்திலிருந்து ஒரே ஒரு நியாயாதிபதி சிம்சோன் மாத்திரமே வந்திருக்கிறான். அவனை தவிர வேற நியாயாதிபதிகள் இருந்தது கிடையாது. බයිබල් ඉතිහාසයේ සලකා බලන කල්හි සම්සොන් හැරෙන්ට දාන්ගේ ගෝත්‍රයෙන් පැමිණි කිසිදු විනිශ්චයකාරයෙක් නැහැ. So it looks like Dan shall judge his people is yet to be fulfilled. அப்படி என்றால் தான் தன்னுடைய ஜனத்தாரை நியாயம் விசாரிப்பான் என்று சொல்லுகிற இந்த பதமானது இனிமேல் சம்பவித்து நிறைவேற போகிற ஒரு விடயமாய் காணப்படுகிறது. දාන් තමාගේ සෙනග විනිශ්චය කරන්නේ කියන්නා වූ මේ දෙය එසේ ඒ හා සමග බලන විට මතු සිදුවෙන්ට තිබෙන්නක්. And some people have collected certain clues that these Jews who belong to the Illuminati are from the tribe of Dan. இந்த இலுமினாட்டி குழுவை சேர்ந்ததான யூதர்கள் தான் கோத்திரத்தில் தான் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கு சில ஊகங்கள், சில ஆதாரங்களை சேர்த்திருக்கிறார்கள். සමහරුන් මේ ඉලුමිනාටි සංවිධානයේ සිටිනා බොහෝ යුදෙව්වන් දාන් ගෝත්‍රයේ අයවලුන් කියා ඔවුන් ඉංගියක් නැත්නම් ඔවුන් ඒට අදාළ කරුණු සොයාගෙන තිබෙනවා. Another clue in the Bible for this. இதற்கு வேதத்தில் இன்னும் ஒரு ஆதாரம். මේට තවත් බයිබලයෙන් ඉංගියක්. When 1,44,000 Jews are separated during the tribulation period, 12,000 from each tribe to occupy the millennium, the tribe of Dan is missing. உபத்திரவ காலத்தில் 1,44,000 யூதர்கள் முத்திரை போடப்பட்டு வேறு பிரிக்கிறதான சமயத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12,000 யூதர்கள் வேறு முத்திரை போட்டு வேறு பிரிக்கிறதான சமயத்தில் அவர்கள் அங்கே அப்படியே 1000 வருட அரசாட்சிக்கு பிரவேசிக்க போகிறார்கள். அந்த ஆட்களுக்குள் அங்கே தான் கோத்திரத்தை நாங்கள் காண்பதில்லை. පීඩා කාලයේදී මුද්‍රා කරනු ලබන්නා වූ යුදෙව්වන් 1,44,000 දෙනා. එනම් එක් ගෝත්‍රයකින් 12,000 බැගින් මුද්‍රා කරනු ලබනවා. ඔවුන් අතරෙහි දාන් ගෝත්‍රය සම්බවන්නේ නැහැ. Go home and read Revelation chapter 7. You will see the 12 tribes being separated, 12,000 each. The tribe of Dan won't be there. வீட்டை சென்று வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அந்த 12 கோத்திரத்தார் அங்கே எவ்வாறு பிரிக்கப்படுகிறார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தான் கோத்திரம் இல்லை என்பதையும் கவனிப்பீர்கள். එළිදරව් 7 වෙනි පරිච්ඡේදය ඔබ නිවසට ගොස් කියවා බලන්න. එමි ස්ථානයේ එම යුදෙව්වන් ගෝත්‍ර 12න් මුද්‍රා කරනු ලබන ආකාරය ලියා තිබෙනවා. එහි දාන්ගේ ගෝත්‍රයේ නම ලියා නැහැ. Last question for today, for the morning session. இந்த காலையில் கேள்வி பதில் பகுதியில் கடைசி கேள்வி. උදෑසන FAQ කොටසේ අන්තිම ප්‍රශ්නය. In the beginning there was no Satan. Then how did pride come upon Lucifer? ஆரம்பத்தில் சாத்தான் தொடக்கத்தில் சாத்தான் இருக்கவில்லை. அப்படி என்றால் எப்படி லூசிபர் பெருமை கொண்டான்? ආරම්භයේදී පටන් ගැනීමේදී සාතන් සිටියේ නැහැ. එසේනම් ලුසිෆර් තුලට උඩඟුකම ඇතුල් වුණේ කෙසේද? To sin you don't need an evil spirit. பாவம் செய்வதற்கு ஒரு பொல்லாத தீய ஆவி அவசியம் கிடையாது. පව් කරන පිණිස නපුරු ආත්මික අවශ්‍යතාවයක් නැහැ. The moment God gives us freedom, free will, the will to choose, we are built in with an option to do evil.
தேவன் நமக்கு தெரிந்து கொள்கிற சுயாதீனத்தை இல்லாவற்றால் எதையும் நாங்கள் விரும்புவதை செய்யத்தக்கதான ஒரு சுயாதீனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த சமயத்தில் தானே நாங்கள் தீமை பொல்லாப்பு செய்யத்தக்கதான திராணி உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். දෙවියන් වහන්සේ කොයි අවස්ථාවේදී අපට නිදහස් කැමැත්ත ලබා දෙනවාද ඒ අවස්ථාවේදී පාපය වරද තෝරා ගැනීමේ නිදහසද අපට හිමි වෙනවා. So when we have a free will, we can obey, we can disobey. That danger of disobedience is always there when free will is given. நமக்கு தெரிந்து கொள்கிறதான சுயாதீனம் கொடுக்கப்படுறதான சமயத்தில் தானே அங்கே தீமையை செய்யவோ நன்மை செய்யவோ நாங்கள் நமக்கு அது சுயாதீனம் உண்டாகி இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். நமக்கு அதை தெரிந்து கொள்கிறதான சுயாதீனம் கொடுக்கும் பொழுது அங்கே தீமை செய்யத்தக்கதான ஒரு ஆபத்து அபாயகரமான சூழல் உருவாக்கப்படுகிறது. නිදහස් කැමැත්ත දෙනු ලබන අවස්ථාවේදී අපට තෝරා ගැනීමේ නිදහස හිමිවනවා. ඒ හා සමගම ඒ පව් කිරීමේ ආන්ත්‍රාව අපට ආන්ත්‍රාවක් තිබෙනවා. The serpent beguiled Eve, true, but Adam and Eve could have disobeyed even without the serpent. இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. ஆனால் இந்த சர்ப்பமே அங்கே இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை காட்டியிருக்க கூடும். මේ සර්පයා පැමිණ ආදම් සහ ඒව රැවටුණු ලැබුවා. නමුත් සර්පයා නොමැතිවත් එම ස්ථානයේ ඔවුන්ව අකීකරුවෙන්ට සලස්වන්නට තිබුණා. In the same way, the angels had free will and they disobeyed without an external source. That free will gave them the option to rebel. Lucifer rebelled, he grew in pride. அங்கே தூதர்களுக்கும் கூட தெரிந்து கொள்ள சுயாதீனம் கொடுக்கப்பட்டபடியினால் ஒரு வேறே ஒரு வெளி நபருடைய தூண்டுதல் இல்லாமல் அங்கே அவர்கள் பாவம் செய்தார்கள். அங்கே லூசிபர் அவன் இவனமாகவே பெருமை கொண்டு விழுந்து போனான், பாவம் செய்தான். දේවදූතයන්ටද තෝරා ගැනීමේ නිදහස් කැමැත්ත දෙනු ලැබුවා. ඒ නිසා ලුසිෆර් උන්වහන්සේට විරුද්ධව කැරලි ගසමින් උඩඟුවන්ට එය තෝරාගත්තා.